ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் அடைச்சிச்சின்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அதை என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடைக்கு கொடுத்துட்டு அதை வந்து சர்வீஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்ம கடைக்கு கொடுக்காம வீட்டிலே எப்படி ரிப்பேர் பார்க்கலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லைன்னு தூக்கி போடக்கூடிய மாத்திரை கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு என்னென்ன டிப்ஸ் செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோவை முத பார்க்குறதுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல்லாம் வெளியில் கொண்டு போகிறதா இருந்தால் அதுக்கு வந்து பவுச் போட்டுக்கோ, இல்லாட்டி கவர் போட்டுக்கோ இல்லையா? அது ரெண்டுமே போடாமல் நம்ம மொபைலில் எப்படி சேஃப்டியாக கொண்டு போகலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க. இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு சாக்ஸ் தாங்க எடுத்துக்கிறேன். இந்த சாக்ஸில் நம்ம இந்த ஃபோனை போட்டு நம்ம உள்ள ஹேண்ட்பேக்கில் வச்சு நம்ம கொண்டு போனோம்னு பார்த்திங்கன்னா, ஃபோன் கொஞ்சம் கூட கிராச் ஆகவே ஆகாது, டேமேஜும் ஆகவே ஆகாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட்பேக்கில் நம்ம சும்மா ஃபோனை வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கிராச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எங்கேயாச்சும் இடிச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போகும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாக்ஸில் நம்ம ஃபோனை போட்டுட்டு நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சு நம்ம வெளியில் கொண்டு போனோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ரொம்பவுமே சேஃப்டியாக இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஊதுபத்தி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது இப்போ பார்த்திங்கன்னா கொசுவர்த்திக்கும் இந்த மாதிரி ஊதுபத்தி மெத்தடில் தான் வந்துருக்கு. இது நம்ம ரொம்ப நேரம் எரியத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊதுபத்தியில் கொஞ்சமாக நம்ம வேஸ்லின் தடவிக்கலாங்க. இந்த வேஸ்லின் தடவிட்டு நம்ம பற்ற வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊதுபத்தி ரொம்ப நேரம் நின்று எரியுங்க. அது மட்டும் இல்லாமல் வாசம் கொஞ்சம் கூட குறையவே குறையாது. அதே மாதிரி எப்படி எரிஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த ஊதுபத்தி பார்த்திங்கன்னா நின்று அழகாக சூப்பராக எரியும். இனிமேல் நீங்கள் ஊதுபத்தி பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வேஸ்லின் தடவிட்டு நீங்கள் வந்து இதை நீங்கள் பற்ற வச்சுக்கலாங்க. நான் பற்ற வச்சு காட்டுறேன் பாருங்கள். வேஸ்லின் தடவுனனால இது வந்து எரியாமல் போகாது, சூப்பராக நின்று அழகாக எரியும் பாருங்கள். இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செவுத்தில் வந்து எங்கேயாச்சும் ஹோல் இருக்குதான்னு பார்த்து நம்ம இதை வைப்போம் பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டும் தேவைப்படும். நமக்கு இந்த ஸ்டாண்டு இல்லாமல் இந்த ஊதுபத்தியை நம்ம எப்படி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குக்கர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குக்கரோட வெயிட்டை எடுத்துக்கலாங்க. இந்த வெயிட்டில் ஹோலில் வந்து நம்ம இந்த ஊதுபத்தியை சொருவி வச்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுக்காக ஒரு ஸ்டாண்டோ இல்லை வேறு எதுவும் தேடணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் குக்கர் மூடியோட வெயிட் இருந்தாலே போதும். அழகாக இந்த இதில் நம்ம ஊதுபத்தியை வச்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நின்று எரியுங்க. இனிமேல் ஊதுபத்தி பற்ற வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு ஸ்டாண்டு தேட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குக்கர் மூடியோட குண்டு இருந்தாலே போதும், சூப்பராக நம்ம வந்து பற்ற வச்சிடலாம். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மாத்திரை கவர் எடுத்திருக்கேங்க. இந்த கவரை வந்து நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, மெலிசா, அதாவது ஊசி நூல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து மெலிசா வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு நம்ம கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாத்திரை கவரும் நமக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேஸ் ஸ்டவோட பர்னர் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஃபுல்லாக நம்ம வந்து பாலோ பருப்போ பொங்க விட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோலில் போய் அடைச்சிக்கும். நமக்கு வந்து ஸ்டவ் சரியாக எரியவும் எரியாது. அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாத்திரை கவரை நம்ம வந்து ஊசி போல் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹோலில் குத்தி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பருப்பு, அந்த பால் பொங்குச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த ஹோலில் அழகாக போயிருங்க. நம்ம ஊசி வச்சு குத்துறதுக்கும் இந்த மாதிரி மாத்திரை கவர் போட்டு குத்துறதுக்கும் டிஃப்ரெண்ட் ரொம்பவே சூப்பராக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் மெலிசாக நறுக்கிக்கிறேங்க. இதை மெலிசா நறுக்கிட்டு இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊசி நூல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் அழகாக மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து நல்லா அழகாக மெலிசாக கட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டவ் வந்து சரியாக எரியாமல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹோலில் போய் தூசி, இந்த பால் பொங்குனதெல்லாம் போய் அடைச்சிக்கும் இல்லையா? இப்படி அடைச்சிக்கிறனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுப்பு சரியாக எரியாது. இதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ண நம்ம வந்து கடைக்கு தான் கொடுத்துடுவோம். இதை நம்ம கடைக்கு கொடுத்து விடாமல் இந்த மாதிரி மாத்திரை கவரில் ஊசி நூல் அளவுக்கு அழகா குட்டியாக நறுக்கிட்டு அதை வந்து நம்ம இந்த இதில் குத்தி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அடைப்பை அழகாக எடுத்துருங்க. நம்ம இதுக்கு சேஃப்டி பண்ணோம் ஊசியோ வச்சு குத்துனோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு உள்ளே போகாது. இந்த மாதிரி நம்ம மாத்திரை கவரில் மெலிசாக நறுக்கிட்டு நம்ம இது உள்ளே வச்சு குத்துனோன்னு பார்த்தீங்கன்னா அழகாக உள்ளே இருக்க அடைப்புகள்லாம் அழகாக போயிருங்க. இதுக்காக நீங்கள் சர்வீஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது மாத்திரை கவர் மட்டுமே போதும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதே கவரை வந்து நான் குட்டி குட்டியாக நறுக்கிக்கிறேங்க. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாத்திரை கவரை கட் பண்ணும்போது நம்மளோட சிசர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிசரும் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குங்க. இந்த மாத்திரை கவரே நம்ம கட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முட்டை ஓடுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முட்டை ஓடுகளும் நம்ம அந்த சிசரில் கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிசர் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். இதுக்கு நம்ம கடையில் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த சிசரை ஷார்ப் பண்ணதுக்கு இதுக்கு முட்டை ஓடுகளும் இந்த மாத்திரை கவருமே போதுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட வந்து இந்த ஜாரில் கொஞ்சமாக
வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த கல்லுப்பை சேர்த்துட்டு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஜார் பிளேடு ரொம்பவுமே ஷார்ப்பாக இருக்குங்க. நம்ம நார்மலாக ஜார் பிளேடு ஷார்ப் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தூக்கி போடக்கூடிய மாத்திரை கவரு, முட்டை ஓடுகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இதுகள்லாம் போட்டுட்டு நம்ம தூள் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மிக்ஸி பிளேடு ரொம்ப சூப்பராக ஷார்ப்பாக இருக்கும். இந்த தூளை நம்ம வந்து தூக்கி போட வேணாங்க. இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கடாய் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த கடாயில் விடாப்பிடியான கரைகள்லாம் இருக்கும்ல, அந்த விடாப்பிடியான கரைகளில் இந்த தூள் கொஞ்சமாக போட்டு நம்ம தேய்ச்சோன்னு பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக பளிச்சுன்னு போகுங்க. நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு ரொம்ப அதிகமாக தேய்க்கணுங்கிறது கூட அவசியமே இல்லை. இந்த மாத்திரை கவரு, முட்டை ஓடுகள், உப்பு இது எல்லாம் நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுவே நமக்கு நல்ல சூப்பராக ஒரு ஸ்க்ரப்பர் மாட்டம் இருக்குது. அழகாக எடுத்து நம்ம வந்து விடாப்பிடியான கரைகள்லாம் போட்டு தேய்ச்சோன்னு பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு சூப்பராக போயிடும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு வாட்டர் கேன் கொடுத்து விடுவோம். அப்படி அந்த பையில் வச்சு கொடுத்து விடும்போது பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் கீழே வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி வந்து சிந்தி நம்ம கொடுத்துக்கூடிய லஞ்சு எல்லாமே தண்ணி ஊற்றி போயிடும். ஸோ அந்த லஞ்சில் எல்லாம் தண்ணி ஊற்றாமல் இருக்க என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பேண்டும் ஒரு சேஃப்டி பின்னும் எடுத்திருக்கேங்க. இந்த சேஃப்டி பின்னில் இந்த பேண்டை மாட்டிட்டு நம்ம லஞ்சு கூட இருக்கும் பார்த்திங்களா, அந்த இது ஓர சைடில் வந்து இதை வந்து நம்ம மாட்டி விட்டுக்கலாங்க. மாட்டி விட்டு நம்ம வாட்டர் கேனை உள்ளே விட்டுக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா வாட்டர் கேனு கொஞ்சம் கூட கீழே விழுகாது, தண்ணியும் சிந்தாது. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.